தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீப ஸ்பெஷல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அது வந்து ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி, பச்சரிசி வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு அதை தண்ணி இல்லாமல் இது மாதிரி வடிச்சிடுங்க. தண்ணி நமக்கு வடிச்சிட்டா தான் பரவாயில்லைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி நல்லா வடிஞ்சோடனே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்க போகிறோங்க. தண்ணி விட்டு நம்ம தான் அரைக்க போகிறோங்க. ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை அரைக்கிறப்ப சாஃப்டாக அரையுங்க. அதுக்காக தான் இப்போ 4 ஏலக்காவும் அது கூட சேர்த்து இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்ல பவுடராக அரைச்சிட்டாங்க. இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்காமல் நம்ம வெல்லம் காய்ச்சி அது கூட சேர்த்துக்க போகிறோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 2 டம்ளர், அதே டம்ளரில் 2 டம்ளர் வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேங்க. 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணிங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கனால அரை டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா வந்து வெல்லம் நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சா போதுங்க. கரைச்சிட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூசு இருக்குது. இதை வந்து நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இந்த வெள்ளை கரைச்சல் வந்து நம்ம சேர்த்துறப்போ சுத்தமாக ஆறி இருக்கணுங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. ஆறின ஒன்று தான் நம்ம வந்து இந்த வெள்ளை கரைச்சல் தண்ணியவே வந்து நம்ம மாவரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் இந்த அப்பத்துக்கான தண்ணியை நம்ம சேர்த்துறோங்க. தண்ணியே சேர்த்தாமல் இந்த வெள்ளை தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பவுடராக பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவோட இந்த வெள்ளைப்பாகை வந்து விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அரைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்க வெள்ளைப்பாகு எல்லாமே சேர்த்துட்டேங்க. வெள்ளைப்பாகில் வெள்ளை கரைச்சல் எல்லாமே சுத்தமாக சேர்த்திட்டேங்க. இதுக்கு வந்து நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கனால 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 1 பழம் போட்டால் கூட போதுங்க. அந்த 2 வாழைப்பழத்தையும் முதல்ல வந்து இந்த அரிசி மாவோடு நல்லா அரைச்சிட்றோங்க. முன்னாடியே வாழைப்பழமும் தேங்காயும் அரைக்கிறப்ப அரிசி அரைப்படாது. அதுக்காக தான் இப்போ வந்து சேர்த்துக்கிறோங்க. வாழைப்பழம் நல்லா அரைஞ்ச உடனே இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க மேக்ஸிமம், அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் நிறைய சேர்த்துணுன்னு அவசியம் இல்லைங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா இப்படி சாஃப்டாக அரைச்சிக்கிறோங்க. எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இது எப்படி நம்ம சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இட்லி மாவும் தோசை மாவு நம்ம கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது நம்ம அரைச்ச உடனேயே ஊற்றிக்கலாங்க, இல்லை ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சும் ஊற்றிக்கலாங்க. ஆனால் மாவு புளிக்க வைக்கிறாதீங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ ஒரு கரண்டி எடுத்து அப்படியே மெதுவாக ஃபுல் கரண்டியும் அதே இடத்துல ஒரே இடத்துல விட்டிங்கன்னா அதுவே பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு பொங்கி மேலே எழுந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் பூரி மாவுக்கு மேலே நம்ம பூரி சுடுறப்போ கொஞ்சம் மேலே இப்படி எண்ணெய் எடுத்து விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது மேலே விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வந்து நம்ம அப்பம் பாருங்கள் புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ கீழே வந்து கொஞ்சம் கலர் மாறினோன்னு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ப்ளஃபியான சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து நம்ம பண்டிகை நாளுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து வேறு எதாவது விசேஷம், இதில் பசங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா கூட ஈஸியாக வந்து ஒரு 1/2 ஹவரில் சூப்பராக ஒரு ரெசிபி இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளே யாருக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியது தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்பம் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எனக்கு ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 15 அப்பத்துக்கிட்ட கிடச்சிருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ இதை வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், உள்ளே வந்து அவ்வளோ வந்து லேயராக சூப்பராக வந்திருக்கு. நம்ம பேக்கிங் சோடாவை எதுவுமே போடலைங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து கிறிஸ்பாகவும் நம்ம அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் எடுத்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெசிபி சூப்பராக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.